அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எங்கே சப்போர்ட் ரெசன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், நிஃப்டி 50 ஓகேங்களா, என்ன டைரக்ஷன்றதை பார்க்கலாம். இது நீங்கள் சிந்திப்பதற்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் தான். நாம் ஒரு பேட்டர்னோ ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே பார்ப்பது கிடையாது. முழுக்க முழுக்க மேக்ஸ், சட்டன் ரூல்ஸ், அதுக்கப்புறம் தான் அதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ணுறோமே தவிர இந்த நியூஸ் வருது எதுனே நமக்கு தெரியாது. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்க. அதை சார்ந்து உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் போய் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அந்த கற்றுக்கிட்டாலும் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள், அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லையா பண்ணாதீங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து தான் இருக்கும். இந்த வீடியோ நோக்கம் நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் பொசிஷனலாக ஆப்ஷன் பண்ணுற அந்த டாபிக் எல்லாமே வருகிற 5ஆம் தேதி தூங்குது அந்த கிளாஸு. அது என்ரோல் பண்ண யார் யார் நம்பர் இது கொடுத்துருக்கீங்க டீட்டெயில்ஸு அவங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். யாருக்காவது வரல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி, நம்ம இன்னைக்கு இதுக்கு வருவோம். இன்னைக்கு முதல்ல எஃப்ஐ என்ன ரீட்டைல் ட்ரேடரும் ஃப்ளோ ட்ரேடரும் என்ன பொசிஷனில் இருக்காங்க பார்க்கலாம். ரீட்டைல் ட்ரேடர் பாருங்கள், இன்னும் 5,60,000 கான்ட்ராக்ட் நியர் பையில் இருக்காங்க. அதே இவங்க பார்த்தீங்கன்னா நேற்று 43,000 கான்ட்ராக்ட் எகைன் பை பண்ணியிருக்காங்க ரீட்டைல் ட்ரேடர். ப்ரோ ட்ரேடர் 71,000 கான்ட்ராக்ட் செல்லில் இருக்காங்க, ஒரு 21,000 கான்ட்ராக்ட் செல்லில் நேற்று வந்திருக்காங்க. பெருசாக ஒரு பொசிஷனே இல்லை பாருங்க. இவ்வளோ நாளில் இவங்க ப்ரோ ட்ரேடரோ பொசிஷன் இல்லை. ஆனால் எஃப்ஐ மட்டும் அதுவும் அவங்களும் பெருசாக பொசிஷன் எடுக்கல, இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஐ கூட பெரிய பொசிஷன் ஒரு 1000 கான்ட்ராக்ட் இது கூட கான்ட்ராக்ட் கூட எடுக்கல. அப்போது இன்னும் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு டிசிஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு மீனிங் இதை வைத்து சொல்லும் பொழுது. ஆனால் ரீட்டைல் ட்ரேடர் இந்த பக்கம் இருக்கும்போது என்ன நடக்குன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில். அதுக்கு எகென்ஸ்டாக தான் மேக்ஸிமம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். இது முடிஞ்சு போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. லைவ்ல மாறி இருக்கும். டக்குன்னு இவங்க கூட வெளியே போயிட்டு இவங்க பை பண்ணியிருக்கலாம், அதனால் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அதெல்லாம் மேக்ஸில் கண்டுபிடிச்சிட்டு ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், ஓகேங்களா. இது ஒரு அடிஷ்னல் டூல். சரி, இன்னைக்கு வருவோம். இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப முக்கியங்க. நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது பர்ஃபெக்டான ட்ரேட் எடுக்கணும், சரியான எக்ஸிட் ஆகணும், இல்லையா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு 25,400 கால் 132 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப்சைடு போகிறது, நிஃப்டி 50 அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு. 132 rupees ரெசன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு வருவதற்கான வாய்ப்பு. அப்போ 25,400 கால் 132 rupees இருக்கும்போது உங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டர். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை பயன்படுத்தி நீங்கள் வரலாம். நம்ம மேக்ஸாக இருந்ததான்றது சொல்லிட்டோம். யூடியூப் பார்க்குறவங்க நீங்கள் எது பிடிச்சிருக்கீங்களோ அது கூட அதை மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துருங்க. அது மட்டும் இல்லை, இது 132க்கு மேலே தான் இருக்கா கீழே தான் இருக்கான்னா ஒரு லைன் போட்டு பார்க்கறதுல அதில் ஃபால்ஸாகவும் ஏறி இங்கே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, விழுவாங்க. அப்படியே கீழே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, டக்குன்னு தூக்குவாங்க. அதெல்லாம் ஃபால்ஸாக இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். இங்கிருந்து மேலே போனால் ஒரு வழியில் ரெசன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும், ஆறு அதை பிரேக் பண்ணிட்டு அப்செட் பண்ணணும். கீழே வந்தால் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு கீழேயும் போகலாம். இது போல் 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்குங்கிற மேக்ஸ் நம்மகிட்ட முன்னாடியே இருக்கணும். லைவ்ல போய் இதை மாற்று அதை மாற்று அந்த வேலையும் இங்கே கிடையாது. எல்லாம் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.